இப்போது கிட்டத்தட்ட நேற்று வந்து பார்க்க போனால் ஒரு 6 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு தான் ஒரு தகவல் வேற வந்திருக்கு. ஸோ விசாரணை நடைபெற்றுட்டு இருக்கு. ஏங்க விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்டாரு, பரபரப்பாக போயிட்டு இருக்காரு, ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக இருக்காரு. இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு வேறு வந்திருக்கு. இதை போய் மிஸ்யூஸ் பண்ணுவாங்களா? முதல்ல அது சென்சார் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்தோன்னா படம் எப்போ ரிலீஸ் ஆயிருக்குங்களங்க. இதுக்கு விஜய்க்கு என்ன சம்மந்தம் இருக்கு சார்? படம் வெளில வந்துருச்சு, உலகம் முறை நிறைய பேர்கிட்ட போயிடுச்சு, வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறாங்க, ஓடிடி வந்து 50%ங்கிறாங்க, இந்த பக்கம் தமிழ்நாடு தியேட்டருக்கு ஓனர்ஸ் அவங்க ரெடியூஸ் பண்ணுறாங்க, வாங்கின எல்லா பக்கம் வெளிநாட்டு உரிமை எல்லா உரிமையும் ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 60-70% வந்து திரும்பி கொடுக்குற மாதிரி போகுது. அதே கேவின் ப்ரொடக்ஷன்ஸில் வினோத் டைரக்ஷனில் விஜய் நடிக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் பல சர்ச்சைகளுக்கு மத்தியில் இப்போ புதுசாக ஒரு சர்ச்சை லீக் ஆயிடுச்சு, ஒரு சில காட்சிகள் லீக் ஆயிடுச்சு, அப்புறம் படம் லீக் ஆயிடுச்சுலாம் நிறைய தகவல் வந்துகிட்டு இருந்தது. யார் சார் லீக் பண்ணது, என்ன ப்ராசஸில் இருக்குது, பெரிய தகவல்கள் எதுவும் வந்த மாதிரி தெரியலையே சார். இல்லை, அதுதான், அது எப்படி லீக் ஆச்சுங்கிறதே தெரியல. ஏன்னா நமக்கு வந்து அவுட்புட் எடுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைனல் மிக்சிங் சொல்லி ஒரு சிஸ்டம் இருக்குது. அது வந்து அன்னபூர்ணா ஸ்டுடியோ ஹைதராபாத்தில் பண்ணப்பட்ட ஒரு தகவல். நிறைய இடங்களுக்கு காப்பி கொஞ்சம் போகும். ஏன்னா அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்னு சொல்லி ஒன்று சொல்லுவோம், அதுக்கு போகும், டிஏக்கு போகும். ஸோ இப்படி நிறைய டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு போயிட்டு ரோலிங்லேயே இருக்கும். அது இப்போது நீங்கள் ஸ்பெஷல் எஃபெக்ட் பண்ண மியூசிக் டைரக்டர் வந்து அந்த சாங்க்கு ஃபைட் சீனுக்கு ஒரு பேத்தட்டிக்கு ஹியூமர் சென்ஸுக்கெலாம் அவங்க பண்ணுவாங்க. அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்டுங்கிறது இந்த கார் ஸ்பீடாக போகிறது, பைக் சவுண்டு, இந்த டோர் சவுண்டு, இந்த வாட்டர் இது சவுண்டு. ஸோ அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக போகும். இப்படி நிறைய இடங்கள் டிஐக்கு ஒன்று போகும். ஸோ இப்போ கலர் கரெக்ஷன் ஒன்று போகும், அதான் சொல்ல டிஏன்னு சொல்லிட்டு, அப்புறம் கிரேடிங்கு, அப்புறம் நிறையா விஷயங்களுக்கு அந்த காப்பி போயிட்டு வரும் உங்களுக்கு. அதை அப்போது இதில் வந்து குறிப்பிட்டு பார்க்க போனால் இந்த எடிட்டர் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே அதாவது இருக்குது. இப்போ அந்த காப்பியில் வந்து வெளில வந்து இணையதளத்தில் வெளில வந்ததில் அதுதான் இருக்குது. பட் ஆனால் அந்த பிரதீப் கூட கிட்டத்தட்ட 25 படங்களுக்கு மேற்பட்ட நிறைய படங்களுக்கு பண்ணவர், மிக பிரபலமானவர். சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு நல்ல மனிதர் கூட சொல்லலாம் நம்ம. அதை ஆனால் பெரிய பெரிய பிக் ஸ்டாரை வச்சு பண்ணும்போது அவங்களுக்கு கிரெடிட் வந்து இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா அவங்களுக்கு இதன் மூலமாக ஒரு 10 படம் கையில் வரும் உங்களுக்கு. அப்படி தான் பார்ப்பார்களே தவிர, பட் இங்கே எடிட்டர் ரெஃபரன்ஸ் அந்த பிரிண்டில் இருக்குது. அதனால் அது வந்து யார் வெளில விட்டுது அப்படின்னா, ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் தெரிந்த நபர்கள் தான். ஏன்னா அவங்ககிட்ட தான் இந்த பாஸ்வேர்டு ஐடி எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பேர்கிட்ட தான் இருக்கும். எல்லா பேரும் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடவும் முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நபர் வெளியே விட்டுருக்காரு அப்படின்னா அவருக்கு பின்னாடி யார் இருக்காங்கிற ஒரு விஷயம் வேறு இருக்கும். ஏன்னா இவ்வளோ தைரியம் வந்து சாதாரணமாக வராது. அவருக்கு பின்புலமாக இருப்பது யார், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்காங்களா, அரசியல்வாதிகள் இருக்காங்களா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் பேசப்பட்டுருக்கு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சைபர் கிரைமில் வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய ஆக்ஷனே வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நல்லா ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருப்பேன் சுருக்கமாக சொல்ல போனால். இப்போது கிட்டத்தட்ட நேற்று வந்து பார்க்க போனால் ஒரு 6 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு தான் ஒரு தகவல் வேறு வந்திருக்கு. ஸோ விசாரணை நடைபெற்றுட்டு இருக்கு. இப்போதைக்கு பேர் எதுவும் சொல்ல முடியாது, எல்லாம் விசாரணை முடிஞ்ச பிறகு சொல்லுவோம் அப்படிங்கிற பக்கம் ஒரு தகவல். இன்னொரு பக்கம் தமிழ் திரையுலகமே திரண்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட எல்லா ஆக்டர்ஸுமே மிகப்பெரிய குரல் கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன், இப்போ நிறைய சங்கங்கள்லாம் இணைந்து நிறைய இப்போ ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இது எப்படி போச்சு யார் அப்படிங்கிற விஷயத்தை அவர்களே ஒரு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. சார் இப்போ நீங்கள் சொல்ல வரும்போது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே குரல் கொடுத்துருக்கு, எல்லா நடிகர்களும் குரல் கொடுத்துருக்காங்க, டெக்னீஷியன் குரல் கொடுத்துருக்காங்க. படத்துக்கு சம்மந்தப்பட்ட விஜய் குரல் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதல சார். இல்லை, அதையே நம்ம சொல்ல வேண்டாம். பாதிக்கப்பட்டவருங்க, அதாவது என்னென்னா கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் வேண்டி ஸ்டெப் எடுத்திருக்காங்க. நீங்கள் இப்படி தான் சென்சார் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்துச்சு, விஜய் ஏன் குரல் கொடுக்கல. ஒரு நேரம் வரும்போது இப்போது லாஸ்ட் வீக் திருநெல்வேலியில் பேசும்போது ஒரு குரல் கொடுத்தார். முடக்க பார்க்குறாங்க, அழுத்தம் கொடுக்க பார்க்குறாங்க விஷயத்த அவர் பேசினார். 2 நாள்லேயே வெளில வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ விஜய் என்ன பேசுவார்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது முடக்க தானே பார்த்தேன்னு நீ சொன்ன, நாங்கள் முடக்கவே இல்லை, படம் வெளில வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தானே இப்போ இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போது கேவின் ப்ரொடக்ஷன்ஸில் விஜய் பேசிகிட்டு இருக்காரு, டைரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, என்ன பண்ணலான்னு கலந்து ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதற்கு வேண்டிய வழிகாட்டுதலை விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காரு, சொல்லியிருக்காரு. அதன் பிறகு தான் கேவின் வந்து சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. இல்லை விஜய் பேசுகிறதுக்கு என்ன கிடைக்க போகுது இப்போ சொல்லுங்கள்.
இதை தான் சொல்லுவார், யாருன்னு கண்டுபிடிங்க அப்படி தானே சொல்லுவார். இல்லை இவர் தான் சொல்லி சொல்ல முடியுமா? முடியாது. அப்போது அதுக்கு வேண்டிய வேலைகளை வந்து பண்ண சொல்லியிருக்கார். ஒரு பக்கம் அரசியல் நேரம் வேறு, காலம் இல்லை, மக்கள் சந்திப்புக்கு டைமே வேறு இல்லை அவருக்கு. அதை நோக்கி அவருடைய பயணம் போகுது. ஒரு மனிதன் எதை தாங்க பார்க்குறது? சுற்றி ஏன் பேசலை. சரி, எல்லாமே தமிழ் துறைகளையுமே இங்கே குரல் கொடுக்கும்போது சந்தோஷமான விஷயம் தானே அது. நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம அதை. அதனால் இதற்கு வேண்டிய நிறைய சங்கங்கள் வந்து நிறைய விஷயங்களை ஸ்டெப் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட யாருங்கிற அளவுக்கு அவங்க ஒரு யூகம் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வருது. ஆர்கே செல்மணி அவர்கள் தரப்பில் நிறைய எடிட்டர்ஸ் வச்செல்லாம் வந்து பேசின ஒரு விஷயமும் நமக்கு வருது. ஸோ இதுக்கு உள்ள யார்கிட்ட நாங்கள் சொல்லணுமோ அவர்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கோம். கொஞ்சம் பொறுத்துருங்க, விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு, நெருங்கிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கே தகவல் வருங்கிறத ஆர்கே செல்மணி அவர்கள் தரப்புலேருந்து வேறு சொல்லியிருக்காங்க. அதனால் இது திட்டமிட்டு பர்டிகுலராக ஒரு நபர் வெளியில் விட்டுருக்காங்க. ஏன்னா 4K அல்ட்ரா ஹெச்டியில் விட்டுருக்காங்க. அப்போ இது சாதாரணமாக நீங்கள் வந்து அந்த எடிட்டர் ரெஃபரன்ஸ் அப்படின்னா ஒரு வாட்டர் மார்க் ரிலீஸ் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது உங்களுக்கு. அது ஒரு ரெஃபரன்ஸு தான். அதாவது இவங்க ரெஃபரன்ஸ் எடிட்டர் ரெஃபரன்ஸு, ஸோ இது டைரக்ட் ரெஃபரன்ஸு, இது வந்து இந்த கேபியினுடைய இந்த ரெஃபரன்ஸு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். அவங்களுக்குள்ள குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு பிரித்து வச்சு. எஸ். அப்புறம் டிஏ கரெக்ஷன் அனுப்பிச்சாங்கன்னா டிஏ ரெஃபரன்ஸ் கூட போட்டு அனுப்புவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு வந்து என்ன சொல்ல ஒரு ஐடி தான், அடையாளம் தான் அது. அப்போது அந்த எடிட்டர் ரெஃபரன்ஸோட வெளில வந்திருக்குன்னா அது எப்படி வர முடியாது? அவர் வெளிவரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்குது. அது வந்து தவறு, அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ்ஸஸ் வேறு இப்போ தான் கல்யாணம் 6 வருஷம் ஆச்சு, இப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க. பாவம், நிறைய என்கொயரிகள் இதெல்லாம் தாங்கும் போது வந்து இது வந்து புதுசால இருக்கும் உங்களுக்கு விசாரணை அப்படிங்கும் போதே நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கு. எடிட்டர்னால் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நீங்கள் தியேட்டரில் அந்த படம் பார்க்குறீங்களே, ரசிக்கும்படியாக இருக்கு இல்லையா ஒரு படம். கண்டிப்பாக. ஸோ ரஜினி சார் படமோ, விஜய் படமோ, அஜித் படமோ, கமல் படமோ தியேட்டரில் விசில் அடிக்கிறீங்களே, அந்த அளவுக்கு ஷார்ப்பாக கொண்டு நிப்பாட்டது எடிட்டிங் இருக்குங்க உங்களுக்கு. டைரக்டரை கூட ஒரு படி ஸ்டெப் அதிகம் தான் சொல்லலாம். நம்ம டைரக்டராவது எல்லாத்தையும் எடுத்து ஒரு 10 ஷார்ட் தூக்கி போட்டுருவார். அவருக்கே என்ன இருக்குன்னு தெரியாது. அதை 10 ஷாட்டையும் பார்த்து இதில் எது பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இதில் ஒரு 2 ஒன்று விட்டு சேர்த்து ஒரு ஷாட்டை உருவாக்குவார். அவ்வளோ பெரிய பிரைன் எடிட்டருக்கு இருக்குது. பட் இதை பாதுகாத்து வச்சிருந்த ஒரு விஷயம். நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் சில பேர் இருக்கும்போது அவங்ககிட்ட வந்து ஒப்படைக்க தான் முடியும். இதை பார்த்துங்கப்பா, செஞ்சுருக்கப்பா, எடுத்து கொண்டு போகட்டும் வாங்கப்பான்னு. ஃபைனலில் ஒரு விஷயம் வரும்போது வெளியில் வந்துருச்சு. சார், எடிட்டர் ரெஃபரன்ஸோட வீடியோ வெளிவந்திருக்கு. அதாவது அந்த படம் எடிட்டர் வெளியிடுறாந்தா அந்த எடிட்டர் ரெஃபரன்ஸுங்கிற வாட்டர் மார்க்கை எடுத்துகிட்டு ஈஸியாக வெளியிடலாம். அவரை மாட்டி விடணும்னு ஒரு அவசியம் இல்லைல்ல சார். அப்படி பார்க்கும் பொழுது இதை எடிட்டரை மட்டும்தான் இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முன்னிறுத்துறது எந்த விதத்தில் நியாயம் இல்லை? அது வந்து தவறு, நியாயமே இல்லைன்னு தாங்க சொல்கிறேன் நான். அதை அவர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏங்க, விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்டார், பரபரப்பாக போயிட்டுருக்காரு, ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக இருக்கார். இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு வேறு வந்திருக்கு. இதை போய் மிஸ்யூஸ் பண்ணுவாங்களா? முதல்ல இது நாளைக்கு எப்படி இருந்தாலும் அதாவது கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிக்காமல் இருக்கவே முடியாது. அப்போ நாளைக்கு தெரிஞ்ச என்னங்க நிலைமை? ஸோ அவரது தான் இந்த மாதிரிங்கிறது வந்து பேசுகிறது வந்து என்னை பொறுத்த மட்டுமே வந்து மிக ஒரு தவறான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். நியாயமான ஒரு விஷயமா பார்க்குறேன். பட் வெளியில் வந்துருச்சுங்க, அது மிகப்பெரிய தவறுங்க, மிகப்பெரிய குற்றங்க, மறுப்பதற்கே இல்லைங்க. ஆனால் இந்த அளவுக்கு தைரியமாக வெளியக்கூடிய அந்த நபர் யார்? அதை கொண்டு முன்னாடி நிப்பாட்டணும். அதை நிப்பாட்டுவார்கள் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக நிப்பாட்டுவாங்க. ஸோ அதுக்கு வேண்டிய கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்கன்ற தகவல் தான் வருது யாருங்கிறது. அதன் விளைவாக தான் ஒரு 6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே யாருங்கிற ஒரு விஷயம் நமக்கு வரும். நமக்கு அதை அந்த நபர் யார் கண்டிப்பாக வரும். நீங்கள் சொன்னது மாதிரி இன்னொரு பக்கமும் சில பேர் சொல்கிறாங்க விஜய் தரப்புலேருந்து விட்டுட்டாங்க அப்படின்னா. கொடுமையான விஷயங்க அது. அவர் ஹீரோவாக நடித்து ஒரு தயாரிப்பு இப்போ வந்து படம் பண்ணியிருக்காங்க, நான் கூட செலவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் சென்சார் கொடுத்துட்டா படம் ரிலீஸ் ஆக போகுது, விஜய் தரப்புலேருந்து வேறு விட்டுருக்காங்கன்னு பேசுகிறது வந்து இன்னும் ஏற்றுக்கொள்ளவே முடியலங்க. இது எப்படி பார்க்கப்படுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவர் எதுக்காக வந்து இந்த விஷயத்தில் போய் இறங்கி உடனுன்ற நெசசிட்டி முதல் என்ன இருக்குது, அது வேற ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கு இதுக்கு பொலிட்டிக்கலாக தேவைப்படுது, இந்த படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ரிலீஸ் ஆக முடியாத சூழலில் இருக்கனால அவங்களே ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஏங்க, சென்சார் ப்ராப்ளத்தில் தாங்க படம் ரிலீஸ் ஆகலை. சென்சார் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்தோன்னா படம் எப்போ ரிலீஸ் ஆகிருக்கும்லங்க. இதுக்கு விஜய்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஹீரோவாக பண்ணியிருக்காரு இல்லையா? ஆமாம். அரசியல் ரீதியாக தேவைப்படுற படம் சரியான இடத்துக்கு வந்திருந்தால் அது வந்து உண்மையிலே மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கும். அது பண்ண முடியல. இன்றைக்கி அவர் வந்து ஊருக்கு போனாலே அது ஒரு மாசாக இருக்குங்க. இதை போய் பண்ண அவசியம் என்ன இருக்குது? முதல்ல
அது எப்படி விடுவாங்க? அதுதானே இப்போ சொன்னேன் நான். எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா? யார் விட்டாலுமே அப்போ எப்படி விடுவாங்க தைரியமா உங்களுக்கு? அதை யாரோ ஒரு வந்து பக்கபலமாக ஒரு சப்போர்ட் யாருக்கோ இருக்குது, அந்த நபர் தான் வெளியிட்டிருப்பாங்கன்னு தான் எல்லாரும் உங்களுடைய பார்வையும் இருக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த வீக்குக்குள்ளே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க, பொறுத்திருந்து பாருங்கள். ஓகே சார். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய சர்ச்சைகளுக்கு நடுவில் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அது என்ன ஸ்டேஜில் சார்? இல்லை, அதான் நான் ஏற்கனவே வேறு சொல்லியிருக்கேன். நான் எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் தேதி கொடுத்துட்டாங்க, ஏப்ரல் 23 வரைக்கும் வராதுங்கிறது தெரியும். ஏப்ரல் 24 ரிலீஸ் பண்ணாங்கன்னா சிறந்ததாக இருக்குங்கிறதா நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் அதை ஏன்னா மே 4க்கு பிறகு ரிலீஸ் பண்ணுறதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகணும்னு தெரியல நமக்கு. அதை ஸோ அது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் உங்களுக்கு. அது அதனால் ஏப்ரல் 24 படத்தை ரிலீஸ் பண்ணலாங்கிற வேலைகளை இப்போ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க சார். படம் வெளில வந்துருச்சு, உலகம் முறை நிறைய பேர்கிட்ட போயிடுச்சு, வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஓடிடி வந்து 50%ங்கிறாங்க. இந்த பக்கம் தமிழ்நாடு தியேட்டருக்கு ஓனர்ஸ் அவங்க ரெடியூஸ் பண்ணுறாங்க. வாங்கின எல்லா பக்கம் வெளிநாட்டு உரிமை எல்லா உரிமையே ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 60-70% வந்து திரும்பி கொடுக்குற மாதிரி போகுது. ஓகே, அது வந்து ரொம்ப கொடுமையான விஷயங்க. அது அந்த வழி அவர்களுக்கு தாங்க தெரியும், வட்டிக்கு வாங்கி பணம் போட்டவங்களுக்கு தாங்க தெரியாது. அதனால் இந்த படம் சர்டிஃபிகேட் எப்படியாவது கொடுக்கப்பட்டால், ஏன்னா 23 வரைக்கும் வராது இல்லைங்க, கன்ஃபார்ம் வராது. அப்போ நீ சர்டிஃபிகேட் பார்த்துட்டீங்க, இந்த யூஏ 16+ சொல்லியிருக்கீங்க, தேர்தல் ஆஃபீஸர் பார்க்குறாங்களா பார்க்கலையா கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, இப்போ நாங்கள் பார்க்க முடியாதுப்பா, ஸோ 23 வரைக்கும் பார்க்க முடியாதுப்பா அப்படின்னாங்கன்னா டக்குன்னு 23ஆம் தேதி கூட சர்டிஃபிகேட் கொடுங்க. நீங்கள் அவங்க 23ஆம் தேதி உங்களுக்கு சர்டிஃபிகேட் நாங்கள் தரப்படும்னு ஒரு மெயில் ஒன்று போட்டாங்கன்னா இவங்க 24 ரிலீஸ்க்கு வேண்டிய வேலையில் பார்ப்பாங்க. அப்போ 23 கிடைச்ச உடனேயே அந்த ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி டக்குன்னு 24 படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கு வேண்டிய வேலைகளை செய்துட்டு இருக்க ஒரு தகவல் வருது. ஏற்கனவே ஜனநாயகன் படத்தோட டிலே வந்து ஜனநாயகன் படத்தோட வசூலை பாதிக்கும். என்னதான் இருந்தாலும் அந்த சொன்ன டேட்ல ரிலீஸ் பண்ணதை விட கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துங்கிற மாதிரி நம்ம நிறைய பேசியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லீக்கான விஷயங்கள் இப்படி நிறைய தொடர்ச்சியாக ஜனநாயகனுக்கு அடிமேல் அடி விழுகுது. இது எல்லாமே ஃபேஸ் பண்ண போகிறது கேவிஎன் தான். கண்டிப்பாக கேவிஎன் என்ன மனநிலையில் இருக்காங்க? விஜய் இன்னொரு படம் கேவிஎனுக்கு பண்ணி கொடுக்க போகிறதா ஒரு தகவல் ஒன்று வெளியாகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு கேவிஎன் மனநிலை நம்ம சொல்லி தான் தெரியணுமா? கண்டிப்பாக ரொம்ப கஷ்டத்தில், ரொம்ப டென்ஷனில், எமோஷனலில் என்ன பண்ணுறது தெரியாமல் அவருக்கு வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லா முயற்சி பண்ணிட்டாங்க. நீ சட்டம் தன் கடமையை கண்டிப்பாக செய்யும், அந்த நபரை பிடிச்சி கொண்டு வந்து விட்டுருவாங்க, அப்புறம் அவளுக்கு என்ன தண்டனைங்கிறது தெரிய வரும். ஆனால் இது இழப்பு தான். நீங்கள் சரியான நேரத்துக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிருந்தா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பட் இங்கே எல்லா பக்கம் விஜய் அடித்தது மாதிரி இதுலேயும் அதாவது ஜனநாயக படத்துலையும் அடித்தாச்சு. இப்போ சர்டிஃபிகேட் வரணும். அவங்க சாப்பிடல, தூக்கம் இல்லை, ஏன்னா 2 படம் வேறு பண்ணி வச்சுருக்க. டாக்ஸிக்கு வேறு நிறைய பல குடியில் இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. கேடி டெவில்னு ஒரு படத்தை வேறு ஸோ அப்படியே வச்சிட்ருக்காங்க. ஸோ இப்படி 3 படம் லாக்க 1000 கோடி ரூபா கிட்டத்தட்ட முடங்கி போய் கிடக்கு அவங்களுக்கு டோட்டலாக 3 படத்தில். ஸோ இப்போ இதன் மூலம் வரும்போது கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய ஒரு லாஸை சந்திப்பாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லைங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கேபிள் டிவியில் போட்டாங்களாம். கேபிள் டிவியில் ஓடிட்டு இருக்கு ஃபுல்லாக. வெளிநாட்டில் ஃபுல்லாக கிட்டத்தட்ட எல்லா பேரும் இறங்கி பார்த்துட்டாங்க. இது ஒரு தவறுனே தெரியாமல் இதை ஈஸியாக நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ சார்? மிகப்பெரிய தவறுங்க. யார் சொன்னாங்க பகிரவோ சேவ் பண்ணவோ கூடாது, சட்டப்படி நீ யாரும் தெரிய வந்தால் நீ குற்றவாளின்னு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாங்க. தெரிந்தே நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா உண்மையிலேயே வந்து எல்லாருமே குற்றவாளியாக தாங்க. ரிவ்யூலாம் போடுறாங்க சார். எல்லாத்தையும் ரொம்ப கொடுமையான விஷயம். அது ரொம்ப கொடுமை. ஆனால் அந்த படம் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடுவாங்க ரசிகர்கள், பொதுமக்கள்லாம். இவ்வளோ அடின்னு அடித்த ஜனநாயக படம் தேட்டரில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடுவாங்க, மிகப்பெரிய வெற்றியை தருவாங்க. ஆனால் இங்கே லாஸுங்கிறது கண்டிப்பாக தவிர்க்கவே முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இதை கிட்டத்தட்ட 60% மேலே லாஸ் ஆகும் இருக்கு. அப்படி வரும் பட்சத்தில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஒரு படம் பண்ணி தராங்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏற்கனவே வந்து கேவிஎன் சொல்லப்பட்டதாக ஒரு தகவலும் இருக்குது. ஏன்னா இந்த படம் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் வரும், நிறைய கஷ்டங்கள் வரும், ரிலீஸ் ஆகிறதுக்கு சிக்கல்கள் வரும். அதுக்கு மீறி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தைரியமாக நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். அப்புறம் தான் கேவிஎன் வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுடைய கடைசி படம் எங்கள் நிறுவனத்தினுடைய படமாக இருக்கட்டும்னு ஆசைப்பட்டாங்க. வினோத்துக்கிட்டே அதான் சொன்னார், நிறைய ப்ராப்ளம்லாம் வரும் வினோத்து, பரவாயில்ல இருக்கட்டும் சார், உங்களை வச்சு இயக்குனுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய கனவு, ஆசை. நான் அதுவும் உங்களுடைய லாஸ்ட்டு படம் படிக்கும்போது எனக்கு பெரிய கிஃப்ட்டு சார். ஃபஸ்ட்டு படம் எப்படி வாழ்க்கையில் ஒரு டைரக்டர் மறக்க முடியாது, கடைசி படத்தையும் மறக்க முடியாது தயாரிப்பு நிறுவனத்தை. அதில் 2 பேருமே சரின்னு வந்தாங்க. அது லாஸ் வரும் பட்சத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 70 கோடி ரூபா வேற விட்டு கொடுத்துருக்காரு. மலேசியாவில் அந்த ஆடியோ லான்ச் வெளியிட்டு அதில் ஒரு நல்ல ஒரு ரெவென்யூ வேறு வந்திருக்கு. அதையும் கேவினுக்கு வந்து
நீங்கள் பகிர்ந்து எடுத்தீங்கன்னு சொல்லப்பட்ட ஒரு தகவலும் இருக்குது. இப்போ இந்த படம் லாஸ் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக லாஸ் தான் வரும், ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. விஜய் கண்டிப்பாக மீண்டும் ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் தான் நான் மீண்டும் உங்களை நான் வந்து படம் பண்ணி தருவேன் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. ஓகே. ஆனால் அவர் வந்து கடைசி வரைக்கும் இறுதி படங்கிறதே சொல்லாமே இருந்தார். இப்போ தான் சமீபத்தில் தான் சொன்னார் என்னுடைய இறுதி படம் வந்து ஜனநாயகம், ஏன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ரிவைசிங் கமிட்டி இந்த பார்த்துட்டாங்க சர்டிஃபிகேட் வந்து நம்பிக்கையில் சொல்லிட்டார் அவர். ஆனால் பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகே. அதனால் மீண்டும் ஒரு படம் வந்து விஜய் கண்டிப்பாக பண்ணித்தரணுங்கிறத நானும் சொல்லிக்கல விரும்புகிறேன். ஒரு பைசா கூட இல்லாமல் ஒரு 100 நாள் மட்டும் கால் ஷீட் கொடுங்க. 100 நாள் கூட தேவையில்ல, 60 நாள் கொடுத்தா போதும். சூப்பராக ஒரு படத்தை வந்து அழகாக பண்ணி கொடுத்துட்டு அவங்க ஏதோ இதில் விட்ட காசை வந்து அடுத்து எடுத்துகிட்டு போயிடுவோன்னு தான் நான் நினைக்கிறேன். பண்ணுவார நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ், அட்லி, நெல்சன் இவங்க 3 பேர்ல தான் ஒருத்தர் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் நீங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு சார். இதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ பண்ணுனா சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா லோகேஷ் ஏற்கனவே விஜய் வச்சு 2 படம் பண்ணி தாறுமாறு இட்டு கொடுத்தவர். நெல்சன் ஒரு படம் பண்ணவர், அது வசூல் ரீதியாக வந்துச்சு தவிர படம் பெரிய அளவில் போகலை. அட்லி 3 படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தவர். இன்றைக்கி அட்லி இவ்வளோ பெரிய ஒரு ரேஞ்சில் இருந்த காரணமே விஜய் தான். 3 பேருமே கதை வேறு வச்சுருக்கிறதா சொன்னாங்க. மலேசியா லான்ச்சில் போயிருக்கும்போது, ஆடியோ லான்ச்சில் போகும்போது கதையும் இருக்குது, அன்னப்படத்தை ஏற்கு தயாராக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை அவர்கள் வேறு மாதிரி இருக்குது 3 பேருக்குமே. காரணம் நெல்சன் வந்து ஜெயிலர் 2 பண்ணிகிட்ருக்கார். அது முடித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 174 ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தினுடைய கதை டிஸ்கஷனில் போகிறார். ஓகேங்களா? ஆனால் நெல்சனுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து தமிழில் யாருமே இப்போ படமே பண்ணலை, அவர் ஹீரோவை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. டைரக்ஷனுக்கு வாய்ப்பு தரல எந்த ஹீரோவுமே அப்படிங்கிற ஒரு பட்சத்தை ரொம்ப வெக்ஸாக இருக்கும்போது அல்லு அர்ஜுன்ட்ட ஒரு கதை சொன்னார். தெலுங்கு படம் பண்ணுறார். அல்லு அர்ஜுன் கதையை கேட்டோன்னா பிரமாதமாக இருக்குது லோகேஷ், நம்ம படம் பண்ணுவோன்ட்டாங்க. இப்போ அந்த படம் வந்து இமிடியட் ஆரம்பிக்கிறமான சூழ்நிலை போயிட்டு இருக்கு. இப்போ அல்லு அர்ஜுன் இந்த படம் வந்து லோகேஷ் கமிட் பண்ணதுனால இந்த பக்கம் வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதுவும் இல்லை. அட்லி இன்னைக்கு வந்து இவர் அதாவது எங்கேயோ ஒரு லெவலில் போய் உட்காந்துருக்கார், மிகப்பெரிய உச்சத்தில் உட்காந்துருக்கார் அவர். எனக்கு தெரிந்த கிட்டத்தட்ட சம்பளம் வந்து ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேலே கேட்கப்படுதா ஒரு தகவல், தர்றதுக்கு ஆள் இருக்காங்க. இதே அல்லு அர்ஜுன் படத்தை வந்து அவர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கார். சரிங்களா? இப்போ அது வந்து ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அது பெரிய பட்ஜெட் படம் வேறு, 1000 கோடி பட்ஜெட் படம் வேறு. அதுலேருந்து ரிலீஃபே வர முடியாது. ஏன்னா இனிமேல் தான் விஜய்க்கு வந்து கதையை உருவாக்கணும். அப்புறம் கமிட்மெண்ட் இருக்குது, அது வந்து நிறைய ப்ராசஸ். அட்லிக்கும் வாய்ப்பு இல்லை. நீ கேட்டது மாதிரி அட்லி, நெல்சன், லோகேஷ் சிறப்பாக இருக்கும். ஆனால் 3 பேருக்குமே விஜய் வச்சு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. 1 வருடத்திற்கு, 1 வருடத்துக்கு பிறகு வேணும்னா ஸோ யோசிக்கலாம். ஆனால் இந்த லாஸ் அதை சரி கட்டணும்னா உடனடியாக விஜய் ஒரு படத்தை வந்து கேவினுக்கு பண்ணித்தரணும். அப்போ வேற சிறந்த இயக்குநர்கள் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மீண்டும் வினோத்தை வச்சு கூட பண்ணலாம். இப்போ நான் அதை தான் கேட்க வந்தேன், மீண்டும் வினோத்துக்கு வாய்ப்பு இருக்கா? எஸ், மீண்டும் வினோத்தை வச்சு பண்ணலாம். ஏன்னா விஜய் அந்த அளவுக்கு பக்கா மாசா உருவாக்கி இருக்காரு. உங்களுக்கு அதை ஜனநாயகம் அவருக்கு அடுத்த பட கமிட்மெண்ட்ஸ்ல இப்போ எதுவும் இல்லை. சூர்யா வச்சு பண்றது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் போச்சு, அதுவும் கிடையாது. கார்த்திகை வச்சு தான் பண்றது மாதிரி இருக்கு. புரிஞ்சதுங்களா? அப்போ கார்த்திகை வச்சு பண்ணணுங்கும் போது அது கொஞ்சம் டைம் எடுத்து கூட பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம். தீரன் அதிகாரம் 2 ஒன்று பண்ணல, சூப்பர் டூப்பர் ஹிட். அது பார்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லைன்னா அவர்கிட்ட 2-3 கதைகள் வேறு வச்சுருக்காரு. தனுஷ்க்கு சொல்லப்பட்ட ஒரு கதை வேறு இருக்குது, சூர்யா கிட்ட சொல்லப்பட்ட ஒரு கதை இருக்குது. கண்டிப்பாக கார்த்திகைக்கும் இந்த 2 கதையுமே செட் ஆகும். ஆனால் இங்கே டக்குன்னு விஜய் ஒரு படம் பண்ணலான்னு தோணுச்சுன்னா அதே கேவின் ப்ரொடக்ஷன்ஸில் வினோத் டைரக்ஷனில் விஜய் நடிக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே சார், என்ன நிலைமையை சந்திக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.